குட் மார்னிங் கைஸ். டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்காக குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்காகவும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஆப்டிடியூடோட சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். 25 அவுட் ஆஃப் 25 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது செஷன் 9. செஷன் 9ல் நம்ம பார்க்குறது டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ நேரமும் வேலையும். ஸோ அதில் என்னென்ன மாதிரி சம் கேட்டிருக்காங்க, எப்படி பார்க்கணும், எப்படி சால்வ் பண்ணணும், அதில் லாஸ்ட் 2 இயர்ஸில் உள்ள பிவைக்யூஸ். ஓகேவா? இதெல்லாம் கம்பைல் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்ப்போம், ரெண்டாவது பிவைக்யூஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மைசப் ஸ்ரீ ஐயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலிகிராம் ஃபாரம்லையும் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க், சரியா? நேரமும் வேலையும். ஓகே. ஸோ இதில் எவ்ரி இயர் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் கம்பல்சரியாக. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் 2 கொஸ்டின் 2024ல் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம வந்து கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் கான்செப்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரை எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஏன்ட்டு ஒருத்தர் இருக்கார், இத்தனை டேஸில் ஒர்க் பண்ணுறாரு, பீன் இருக்கார், இத்தனை டேஸில் ஒர்க் பண்ணுறாரு, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி இருக்கலாம். இல்லை சீன்ற ஒருத்தர் இருக்கார், அவர் இத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு, 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணலாம். ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணான்னு சொல்லும்போது, டுகெதர் அப்படின்னு சொல்லும்போது இன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் இதில் என்ன மாடிஃபை பண்ணிங்கன்னா, ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை நீங்கள் வந்து ரேஷியோ கூட மிக்ஸ் பண்ணுவாங்க, என்ன ரேஷியோவில் வந்து ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சேலரி டிவிஷன், ஸோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சேலரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ஸோ ஏங்கிறவர் 20% ஒர்க்கை 5 டேஸில் முடிக்கிறாரு, அப்போ பிங்கிறவர் 30% ஒர்க்கை வந்து 10 டேஸில் முடிக்கிறாரு, அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜாக மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இது கூட சேர்ந்து வரக்கூடியது, சரியா? சரி, இது போக 10 பேர் 10 ஒர்க்கை 20 நாளில் பண்ணாங்கன்னா 20 பேர் 10 ஒர்க்கை எத்தனை நாளில் பண்ணாங்க, இந்த மாதிரி கம்பேரிசனில் வருது. இப்படி ஒரு மாடல் இருக்கும். அது போக என்னது வரும் அப்படின்னா, மென், உமன், சில்ட்ரன். ஓகேவா? இல்லை இதனால் மாதிரி இப்போ 10 men and 20 women do the work in some days, 5 men and 10 women do the work in some days, அப்போ 15 men and 25 women do the work in, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இதுலேயே 3 சேர்ந்து, இதில் and or 2 கான்செப்ட் இருக்குது. ஒரு கான்செப்ட் வந்து and, இன்னொரு கான்செப்ட் வந்து or. ஸோ இதில் வந்து 10 men or 10 children, 20 children do the work in some days அப்படின்னா இதில் இவங்க 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் மென் சம்ஸ் பார்க்கும்போது இதில் உங்களுக்கு என்ன சேஞ்சாக வரும்னா பைப் அண்ட் சிஸ்டம். ஓகேவா? பைப் அண்ட் சிஸ்டம் வந்து வரும், சரியா? இதில் என்ன அப்படின்னா, இதில் நான் மென் அப்படின்னு சொன்ன வார்த்தையில் பைப் ஏ, பைப் பி, பைப் சி, 3 பைப்பையும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணுறோம். அப்போ எப்போ ஃபில் ஆகும்? பைப் ஏ வந்து 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது, பைப் பி வந்து 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. பைப் சி எம்டி பண்ணுது, ஸோ நெகட்டிவ் ஒர்க், இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட் ஆஃப் டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி வெரைட்டிஸ் வருது, எல்லா வெரைட்டிக்கும் 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு போக யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கம்பைலேஷன் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிரும். ஓகேவா? ஃபைன். சரி, ஃபஸ்ட் ஒரு சிம்பிள் சம். ஏ டூ த ஒர்க் இன் 10 days, B do the same work in 12 days. In how many days A and B do the same work together அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலி இது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஏ 10 நாள் ஒர்க்க முடிக்கிறாங்க, பி 12 நாள் ஒர்க்க முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் வில் பி லெஸ் தேன் 10. ஓகே, ஆன்சர் வில் பி லெஸ் தேன் 10. ஸோ ஜென்ரலாக பேசிக் மெத்தட் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 day ஒர்க் எடுப்பாங்க. ஓகேவா? அப்போ 1/A ப்ளஸ் 1/B அப்படின்னு எடுத்துகிட்டு 1/10 ப்ளஸ் 1/12 இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை தலைகீழாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஃபைன். சரி, நான் இதை தான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வேறு கான்செப்ட் வைஸாக சொல்லித்தருவேன், சரியா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு எஃபிஷியன்சி. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஸோ ஒர்க் டன் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது, டைம் வந்து எவ்வளோ டைமில் பண்ணுறோம், எஃபிஷியன்சினா எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுறோம்.
ஸோ இதில் டைம் அண்ட் எஃபிஷியன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஏன் அப்படின்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் குறையும், டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி குறையும். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க, நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அதை சீக்கிரமாக முடிச்சிருவீங்க. அதே ஒர்க்கை சும்மா அப்படி மெல்ல ஓட்டி ஓட்டி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இதுதான் டைமுக்கும் எஃபிஷியன்சிக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி. ஸோ இதில் நான் ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஏபி 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ நல்லா முடிக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி கேட்டால், சரி எல்லோரும் 1/A 1/B தானே பண்ணுறாங்க. இதை நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்கிறேன். 1/A ப்ளஸ் 1/B தான் பண்ண போகிறாங்க. நான் நம்பர் போட்டு எல்சிஎம் எடுக்கல, இதிலே எல்சிஎம் எடுக்கிறேன். என்ன வரும்? A ப்ளஸ் B பை ஏபின்னு வரும். இதை ரிவர்ஸ் பண்ணுறாங்களா? நான் இதிலே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஏபி பை A ப்ளஸ் B. அப்போ 2 வேல்யூ மட்டும் கொடுத்தா. ஸோ இதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 வேல்யூ மட்டும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஏங்கிறது 10, பிங்கிறது 12 கொடுத்தாங்கன்னா 10 12 பை 22. ஆன்சர் என்ன? இதில் பாதி 6, இதில் பாதி 11, 60 பை 11, 5 பை 11 டேஸ். 5 பை 11 டேஸ் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை 5 பை 11, 5 பை 11னா அரௌண்ட் ஒரு பாதி. ஓகேவா? 5.5 நாளில் வந்து மேக்ஸிமம் இந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. இப்படி தான் பண்ணணும். ஸோ இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிங்களா? இப்போது நான் சொல்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? சரி. இப்போது எனக்கு தெரிஞ்சது ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்டு எஃபிஷியன்சி. ஸோ இதில் ஒர்க் டன் எனக்கு தெரியாது. ஸோ ஒர்க் டனை 2தோட எல்சிஎம்மாக எப்போவுமே எடுக்கிறது பெட்டராக இருக்கும். எல்சிஎம்ங்கிறத விட டிவைட் பண்ணுற மாதிரி நம்பராக இருக்கும். இப்போ நான் 120 எடுக்கலாம், 60 எடுக்கலாம், எந்த நம்பர் எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் எடுக்கிற நம்பரை டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிவைட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஒர்க் டனை இப்போ நான் 60ன்னு எடுக்கிறேன். அப்போ எஃபிஷியன்சி 1 டைம் 10 டேஸ் கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி 1 என்ன கிடைக்கும்? எனக்கு 6 கிடைக்கும். அப்போது எஃபிஷியன்சி 1 அப்படின்னா அதாவது எஃபிஷியன்சி ஏ வச்சுக்கலாமா? எஃபிஷியன்சி ஏ வந்து 6. ஸோ இதே 60 = 12 இன்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் பி என்னது வரும்? எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 5. ஓகேவா? ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்டு எஃபிஷியன்சி. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 11 ஒர்க் முடிப்பாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 11 ஒர்க் முடிப்பாங்க. அப்போ 60 ஒர்க்கை 11 ஒர்க் பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் பண்ணாங்க அப்படின்னா 5 பை 11 டேஸில் முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் 2-3 சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகேவா? சரி. இப்போது ஏ அப்படிங்கிற ஆள் 15 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. பி அப்படிங்கிற ஆள் 20 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ 2க்கு எல்சிஎம் 60னே வச்சுக்கலாம். இப்போது ஏயோட எஃபிஷியன்சி 4, 60 பை 15. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதி பண்ணோம் இல்லையா? அதுக்கடுத்து எழுத மாட்டோம். ஓகே. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி, இதில் எஃபிஷியன்சின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஏயோட எஃபிஷியன்சி 60 பை 15 4. பியோட எஃபிஷியன்சி 3, 2 கூட்டினா 7. அப்போ 60 பை 7 7 45, ஐஎல் 35, எண்ணேல் 56. அப்போ 8 7 56, மீதி 4 4 பை 7 டேஸ். சரி. இதிலே வித்தியாசமாக கொடுக்குறேன். ஓகேவா? சரி. ஏ வந்து 20 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. பி வந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 16 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் சொன்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 20ஆலையும் 16ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன பண்ணலாம்? 40 போட்டுக்கலாமா? 40 டிவைட் ஆகாதோ? ஓகே. ஸோ 20 and 16 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எல்சிஎம் வச்சுக்கலாமா? ஸோ இந்த எல்சிஎம் வந்து நான் இல்லை 18 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏயோட எஃபிஷியன்சி 4, ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 5. பாருங்களேன், ஏயும் பியும் கூட்டினா ஏ ப்ளஸ் பி வரணும். அப்போ பிங்கிற இடத்துல 1 வந்தால் தான் கரெக்டாக. ஸோ இங்கே 4, இங்கே 1 போட்டால் தான் இங்கே 5 வரும். இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பி = 5, ஏ 4, பி தெரியாது = 5, பி = 1. இந்த மாதிரி 1 கிடச்சிரும். ஸோ எல்சிஎம் பை திஸ் 1 = 80. ஸோ ஆன்சர் வில் பி 80. ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது சம்மு கொடுக்கட்டா? ஏ வந்து 60 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பி 24 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க. ஸோ எஸ். ஸோ வந்து ஒர்க் டன் வந்து நான் 120 வச்சுக்கிறேன்.
ஓகேவா? அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 2, ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 5. அப்போ பி கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 3 இருக்கணும். அப்போ 125 3 = 40. எஸ், அப்போ பி = 40 days. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். ஓகேயா? சரி, ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 20 days. ஏ வந்து 20 days ஒரு ஒர்க்கை முடிக்குது. பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 30 days. பி வந்து அதே ஒர்க்கை 30 days பண்ணுறாங்க. சி கேன் டூ த சேம் ஜாப் இன் 60 days. சி வந்து அந்த ஒர்க்கை 60 days பண்ணுறாங்க. ஓகேவா? ஏ இஸ் ஹெல்ப்டு பை பி அண்ட் சி. ஏ இஸ் ஹெல்ப்டு பை பி அண்ட் சி எப்போ? எவ்ரி தேர்ட் டே. ஓகேவா? ஃபைன். ஸோ ஹவு லாங் இட் டேக் ஃபார் தம் டு கம்ப்ளீட் த ஜாப். அப்போ எப்போ ஜாப் முடியும்? இல்லை எத்தனை நாள்? how many days? how longனா how many days தான். ஓகே, how many daysல அந்த ஜாப் முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போது மொதல் நாள் யார் ஒர்க் பண்ணுறா? ஏ. ரெண்டாவது நாள் பி. ஏ தான் ஒர்க் பண்ணுறாரு. மூணாவது நாள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ பியும் சியும் ஏ கூட ஜாயின் பண்ணுறாங்க. நாலாவது நாள் ஏ. அஞ்சாவது நாள் ஏ. ஆறாவது நாள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இந்த மாதிரி தான் கணக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் 20 30 60ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நான் ஒர்க் டேனா 60ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2, சியோட எஃபிஷியன்சி 1. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஏ மொதல் நாளில் 3 ஒர்க்கு பண்ணுவார். ரெண்டாவது நாள் இன்னொரு 3 ஒர்க்கு. அப்போ 6 ஒர்க் முடிஞ்சிருக்கும். மூணாவது நாளில் பிஎன்சி 2 பேரும் சேர்றாங்க. அவரே ஒரு 3 ஒர்க்கு, இவங்க ஒரு 3 ஒர்க்கு, மொத்தம் 6 ஒர்க்கு. ஆல்ரெடி 6 ஒர்க்கு. அப்போ 12 ஒர்க் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ 3 நாளில் 12 ஒர்க்கு. 3 × 5 15, 12 × 5 60. அப்போது 15 daysல எனக்கு 60 ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஆன்சர் 15 days. சார், இப்போ எதுக்கு நீங்கள் வந்து இந்த 15 போட்டிங்க, அப்படி 5 போட்டிங்க, × 5 போட்டிங்கன்னா, இங்கே எனக்கு 3 daysல 12 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். அந்த மாதிரி எழுதிட்டே இருந்தால் எனக்கு டைம் ஆகும். ஸோ 12யும் பார்க்குறேன், 60யும் பார்க்குறேன். என்ன வழின்னு பார்க்குறேன். × 5 போட்டால் 60 வந்துருச்சு. இங்கே × 5 போட்டால் 15 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 15 daysல 60 ஒர்க் முடியும் அப்படிங்கிறது தான் இதில் கண்டென்ட். ஓகேவா? ஸோ சப்போஸ் 60 இல்லை 65 68 அந்த மாதிரி இருக்குது. சார் பெர்ஃபெக்டாக வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ட வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டு அடுத்து பக்கத்தில் உள்ளதுக்கு 1-2 இது சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து செயின் ரூல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செயின் ரூல். ஸோ செயின் ரூல் அப்படிங்கிறது தான் இவ்வளோ பேர் இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ நாளில் பண்ணால், இவ்வளோ பேர் இவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. MDH/W எல்லாமே 1. ஓகே, 1 = MDH. இது வந்து W2 2 2 2 2. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா MDH/W2 = MDH/W1. ஸோ இது 1 1 1, இது 2 2 2. ஸோ ரெண்டும் ஒரே ஃபார்முலா. இந்த W2 மட்டும் இங்கே போகுது, இது இங்கே வருது. ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கும்போது PNR I2 = PNR I1 அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணல. அதோடி கன்டினியூஷன் மாதிரி தான். ஓகே, அதோட 1வது வெரைட்டி தான் இது. MDH/W2 = MDH/W1. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 10 men do 10 work in 10 days அப்படின்னா 1 men do 1 work in how many days? இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சார் 10 பேர் 10 ஒர்க்கை 10 நாளில் பண்ணால் ஒருத்தர் ஒரு ஒர்க்கு ஒரு நாளில் தானே பண்ணுவார் அப்படின்னு தோணும். பட் அப்படி கிடையாது. MDH/W2 = MDH/W1. இதில் அவர் கொடுத்துருக்கு, டே கொடுத்துருக்கா, அவர் கொடுக்கல, அதனால் அவரை கட் பண்ணிக்கலாம். மென் 10 மென்னு, டே 10 நாளில், ஒர்க்கு 10 ஒர்க்குங்கிற W1. இங்கே ஒரு மென்னு ஒரு நாளில், ஒர்க்கு 2 கேட்குறாங்களா? ஓகே, ஒர்க்கு தான் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்கு 1 கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன கேட்குறாங்க? டே 2 கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் 10 பேரும். அப்போ டே 2 = 10 அப்படிங்கிறது. அப்போ 10 daysல தான் முடிக்கிறாங்க. அப்போ 10 ஒர்க்கை 10 மென் 10 நாளில் பண்ணாங்கன்னா ஒரு மென்னு ஒரு ஒர்க்கை 10 நாளில் இண்டிவிஜுவலி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு சம் சொல்கிறேன். ஓகே, ஒரே ஒரு சம் சொல்கிறேன்.
ஓகே, என்ன அப்படின்னா 24 men 4 days work for 10 hours per day. 10 hours per day. How many men require to complete another work? Require to complete another work. வேற ஒரு ஒர்க், சரியா? வேற another work 2 times as large as first one. அப்போ ஃபஸ்ட் ஒன்னே போல், சரியா? as large asனா ஃபஸ்ட் ஒன்னே போல் டபுள் டைம் in 48 days 8 hours per day. ஸோ இந்த மாதிரி அப்போ 24 men 4 days 10 மணி நேரம் per day ஒர்க் பண்ணால் how many men require to complete the another work 2 times of the first work 48 days முடிக்கணும், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். MDHW2 = MDHW1. ஸோ இதில் men 1 24, day 4 day, ஹவர்ஸு 10 hours, ஒர்க் 2ல் 2 போடணும், ட்வைஸ் த டைம் சொன்னாலும் நம்ம 2 போடுறோம். men 2 தெரியணும், இது 1 1 1, இது 2 2 2. men 2 கண்டுபிடிக்கணும். டே 2 டே கொடுத்துருக்காங்களா 48, ஹவர்ஸு 8, ஒர்க் 1 தான். ஓகே, இது 1 டைப் ஆஃப் ஒர்க், இது வந்து ட்வைஸ் டைம் ஆஃப் ஒர்க். ஸோ இதில் என்னென்ன கட்டு பண்ணலாம்? 8 24 1, இது 2 2 கட்டு, இது 1 இது 2 இது 1, இதில் பாதி 5. ஓகே, அப்போ men 2 = 5 men. அப்போ 5 பேர் இருந்தால் போதும். கண்டிஷனில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் சம் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ பைப் வச்சு சம் பார்த்துடலாமா? இப்போ ஏ அப்படிங்கிற பைப்பு 20 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது, பி அப்படிங்கிற பைப்பு 30 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. ஸோ ரெண்டு பைப்பையும், சரியா? இது ஏ பைப்பு பி பைப்பு, ரெண்டு பைப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டால் எப்போ ஃபில் ஆகும்? ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் இதை மென்னாவே நினச்சி பண்ணி பாருங்கள், சரியா? அப்போது ஒரு எல்சிஎம் 60 வச்சுக்கிறேன், 60 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதில் 2, இதில் 3, ரெண்டையும் சேர்த்தா 5. அப்போ 60 5ஆல் டிவைட் பண்ணால் 12. அப்போ 12 ஹவர்ஸில் ரெண்டுமே சேர்ந்து ஃபில் பண்ணிடும். சிம்பிளாக. சரி, நம்ம AB/A+B பார்த்தோம்ல, AB/A+B ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தோம்ல, அது இப்படி பாருங்கள். AB 20 30, A+B 50, 0 0, இது 4, ஆன்சர் 12 ஹவர் வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணலாம். சரி, இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இதே ரெண்டு பைப்பு தான். ஏங்கிற பைப்பு 20 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது, பிங்கிற பைப்பு 30 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது, சி அப்படின்ட்டு ஒரு பைப் இருக்குது. ஓகேவா? ஸோ தெர் வாஸ் எ லீக்கேஜ். சிங்கிறது என்னது? லீக்கேஜ். இட் டுக் 3 hours மோர் டு ஃபில் த டேங்க். எனக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியாது, ஆனால் டோட்டல் டைமில் 3 hours அதிகமாகுது. எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி மோர், 3 hours மோர் டு ஃபில் த டேங்க். ஓகே, ஸோ இப்போ வந்து சி வந்து எவ்வளோ டைமில் எம்டி பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் படி 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் நான் 60ன்னு எடுத்துக்கிறேன். 60 தான் ஒர்க் டன்னு. ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2, இதுக்கு எஃபிஷியன்சி இருக்குது, மைனஸில் இருக்குது, ஆனால் என்னென்னு தெரியாது. ஓகேவா? ஸோ 3 hours மோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலி இதில் பாருங்கள், ரெண்டுமே சேர்ந்து பண்ணால் 12 hours முடிச்சிடும். 3 hours மோர் அப்படின்னா எனக்கு 15 hours ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஃபைன். ஸோ இது 15 சொன்னால் அப்போ 60, இந்த இதில் ஒரு இதை கூட்டினா எனக்கு ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ தான் நான் டிவைட் பண்ணுவேன். இதில் எனக்கு என்ன வரணும்? 4 வரணும். 60/4 போட்டால் தான் 15 வரும். இதில் எனக்கு 4 ஆன்சர் வரணும்னா இது மைனஸில் இருக்குன்னு சொல்லிட்டேன். 3 2 கூட்டினா 5, அப்போ 5ல் 1 கழிச்சா என்ன வந்துடும்? 4 வரலாம். அப்போ சியோட எஃபிஷியன்சி 1, அப்போ 15/1 வருமா? இல்லை 15/1 வரும். 15ங்கிறது ஆன்சரில், 60ங்கிறது என்னது? எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சது, ஒர்க் டன் கண்டுபிடிச்சது. கரெக்டாக? ஸோ ஒர்க் டன் பை 1 = 60 hours. இப்போ பாருங்கள், ஏ வந்து 20 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது, பி 30 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது, சி 60 மணி நேரத்தில் எம்டி பண்ணுது. எஃபிஷியன்சி 60 வச்சோம், இவருக்கு 3, இவருக்கு 2, இவருக்கு -1 கூட்டினா 4, இதில் டிவைட் பண்ணால் 15. எஸ்.
ஸோ ஆன்சர் வந்து 60 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பைப் சம் வச்சு வர்றது. ஓகேவா? சரி, லாஸ்ட்டாக ஆண்ட் வச்சு ஒரு சம் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஆர் வச்சு பண்ணுறது ஈஸி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 மென்ஸ் ஈக்குவல் டு 5 உமன் இப்படி கொடுத்துட்டு அப்போது 5 men and 10 women do the work in how many days? 2 men and 5 men do the work in 10 days வச்சுக்கலாமா? இது ஒரு ஸ்மால் சம் பார்த்துலாம். 2 men and 5 women do the work in 10 days. 5 men and 10 women do the work in how many days? இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா சரி, ஆக்சுவலாக ஆர் கொடுத்தா ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா இப்போ 2 men ஈக்குவல் டு 5 women ஈக்குவல் டு 10 days அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 5 men கொடுத்துருக்காங்களா, இருக்கட்டும். 10 women கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆண்ட் அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஆண்ட் அப்படின்னா ப்ளஸ் வந்துடும். ஸோ உமனை நான் மென்னாக மாற்றுறேன். ஓகேவா? 5 women 2 men அப்படின்னா 10 women 4 men எடுத்துக்கலாமா? அப்போ ஆல்ரெடி 5 men இருக்காங்க ப்ளஸ் 4 men ஈக்குவல் டு 9 men. இப்போ பாருங்கள், 2 men do the work in 10 days, 9 men do the work in x days. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மென் டே வந்தாலும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மாற்றி போட சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ ஆன்சர் வில் பி மென் கட்டாயிரும். இந்த 9 இங்கே வரும், இங்கே கீழே வந்தோம். கரெக்டாக? ஆன்சர் வில் பி 20/9 days. ஸோ இப்படின்ட்டு வரும். ஸோ நம்ம வந்து ரெண்டாம் இடத்துனால கரெக்டான ஆன்சர் வரல. ஸோ ஆர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, பட் இப்போ ப்ளஸ்ஸு அதாவது ஆண்ட் வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். எப்படி பண்ணலாம்? 2 men and 7 boys do the piece of work in 14 days. நான் சும்மா நோட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு சம்மு கொடுத்தேன். சரியா? 2 men and 7 women 7 boys. 2 men and 7 boys do the piece of work in 14 days. 3 men and 8 boys do the piece of work in 11 days. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? 3 times of the work 3 times of the work can complete by 8 men and 6 boys. ஸோ இது என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா சால்வ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். கேட்குறத பொறுத்து தான். இப்போ 2 men 7 boys கொடுத்துருக்காங்க. இப்போ 4 men 14 boys இதை டபுளாக கேட்டாங்கன்னா இதில் டே வந்து பாதியாக மாறும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து அதில் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க, அதனால் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்தா நம்மளால் சால்வ் பண்ண முடியும். பட் இதை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி 1/14 1/11 போட்டு அப்படி பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 14 டேஸில் 2 மென்னும் 7 பாய்ஸ் பண்ணுற ஒர்க் ஈக்குவல் டு 11 டேஸில் 3 மென்னும் 8 பாய்ஸ் பண்ணுற ஒர்க். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மென்ஸ் ஈக்குவல் டு பாய் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போது 28 மென் ப்ளஸ் எத்தனை 70 28 98 பாய்ஸ் ஈக்குவல் டு 33 மென் ப்ளஸ் 88 பாய்ஸ். ஸோ மென்னை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது சாரி, மென்னை அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? அந்த சைடில் தான் ப்ளஸில் வரும். மென்னை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது 5 men ஈக்குவல் டு 10 பாய்ஸ். அப்போ மென் ஈக்குவல் டு 2 பாய்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிறோம். எனக்கு இது வேணும். இது வந்தாச்சு அப்படின்னா நான் இதுக்கடுத்து ஆர் பண்ண மாதிரி ஈக்குவலாக பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8 men and 6 boys கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து 2 boys ஈக்குவல் டு மென்னு இன்ட்டு 3 போட்டால் 6 boys ஈக்குவல் டு 3 மென்னு கிடச்சிரும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். 3 men ஈக்குவல் டு 11 men. இப்போ வந்து எனக்கு என்ன தெரியணும்? 11 men எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். 3 டைம்ஸ்க்கு இன்ட்டு 3 நான் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வேறு இன்ஃபர்மேஷன் இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு மென்னோட ஒர்க்கே தெரியாதுல்ல. இங்கே பாருங்கள், 2 boys ஈக்குவல் டு மென்னு போட்டோமா, இதில் இன்ட்டு 4 போட்டால் 8 boys ஈக்குவல் டு 4 மென்னு கிடைக்கும். இதில் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போது 4 men. அப்போது 7 men ஈக்குவல் டு 11 டேஸ்ன்னு கிடைக்கும். 7 men ஈக்குவல் டு 11 டேஸ்ன்னு கிடைக்கிறோம். அப்போ எனக்கு 11 men எவ்வளோங்கிறத எக்ஸு. நான் டேயை மாற்றி போட சொல்லியிருக்கேன்னா இங்கே 11 வரும், இங்கே எக்ஸ் வரும், 11 கட்டாயிரும். அப்போ எக்ஸுக்குள்ள என்ன கிடைக்கும்? 7 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஆன்சர் கிடையாது, ஏன்னா 7 நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? 3 டைம்ஸ் தான் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு 3 ஈக்குவல் டு 21. ஸோ 21 டேஸில் இந்த ஒர்க்கு முடியும். ஸோ 21 அப்படிங்கிறது தான் என்னது? ஆன்சர். ஸோ நான் இப்போ பார்த்ததுலேருந்து நம்ம ஃபைனலி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா,
என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் சம் வந்திருக்கு. ஒன்று டைரெக்டாக கொடுத்து வரலாம், ரேஷியோ மிக்ஸ் பண்ணி வரலாம், பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணி வரலாம், இல்லை அப்படின்னா கேலண்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஓகே, அப்புறம் டேரெக்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் தான். 2 பேர் சேர்த்து எவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு எஃபிஷியன்சி எடுக்கிறோம். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி, அதுதான் நம்ம ஜென்ரலி ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எந்தெந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, எப்போ ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஏ இப்போ நாளும் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, பி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவாங்க, இதை மாற்றி அடுத்து ஏயும் பியும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, ஏ வந்து ரிலீவ் ஆகிறாரு, சரி ரிலீவ் ஆகாது, அதுக்கப்புறம் பி வந்து எப்போ முடிப்பாங்க, இந்த மாதிரி. இப்போ இதிலையே பைப்போம், எது ஏங்கிற பைப்பு இவ்வளோ நாளில் ஃபில் ஆகுது, இவ்வளோ டைம் ஃபில் ஆகுது, பிங்கிற பைப்பு இவ்வளோ டைமில் ஃபில் ஆகுது, அப்போ ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ டைமில் ஃபில் ஆகும். ஏ பைப்பு ஃபில் ஆகுது, பி பைப் ஃபில் ஆகுது, சீண்டு ஒரு பைப் இருக்குது, அது என்ன ஆகுது, எம்டி பண்ணுது, அப்போ சேர்த்து எவ்வளோ டைம் ஃபில் ஆகும், டைம் கொடுத்து, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து மென் அவர் டே வச்சு என்னது பார்த்தோம், எம்டிஹெச் W2 = MDH W1, இது 111, இது 222. ஸோ இந்த மாதிரி வர்றது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், அண்டு மென்னு அண்டு உமனு, மென்னு ஆர் உமன். ஸோ இந்த ரெண்டுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதே தான். என்ன ஆரில் கொடுத்தா அது ஆண்டாக மாற்றி நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். என்ன இதிலே பார்த்தீங்கன்னா ஷேரிங், மணி ஷேரிங், அமௌண்ட்டை எப்படி பிரித்து கொடுக்குறது. ஸோ எஃபிஷியன்சியை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அமௌண்ட் வந்து பிரித்து கொடுக்கணும். அப்போ எஃபிஷியன்சி ரேட்டு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைமு. ஏன்னா நம்ம என்ன படித்தோம், ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி தான் படித்தோம், கரெக்டாக. ஸோ எஃபிஷியன்சி அண்ட் டைம் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இதுதான் மொத்த பேஸே, நம்ம ஆல்ரெடி ஃபார்மாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் அடுத்த வர எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண போகிறோம். சரி வாங்க சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 taps கேன் ஃபில் த டேங்க் இன் 30 minutes 40 minutes. அப்போது ஏங்கிற டேப்பு 30 minutesலையும் பிங்கிற டேப்பு 40 minutes ஃபில் பண்ணுது. அனதர் டேப் சி எம்டி இன் 24 minutes. அப்போது நெகட்டிவ் ஒர்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டேங்க் எம்டி அண்ட் ஆல் த 3 taps ஆர் ஓப்பன். ஹவு மச் டைம் ஃபில், இப்போ ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஸோ நமக்கு தெரியும் ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஒர்க் டன் வந்து 120 வச்சுக்கிட்டா, 120 ஒர்க் டன்னா ஏயோட எஃபிஷியன்சி என்ன 4, பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி 5, இது -5. 3 சேர்த்து பண்ணுறாங்கன்னா 4 3 7, 7 5 போனால் 2, கரெக்டாக. அப்போது 120/2 = 60 minutes அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 60 minutes. ஸோ இதுதான் பேசிக், நம்ம பார்த்ததில் உள்ள ஒரு பேசிக்கான சம். ஓகே, இந்த சம் பாருங்கள். ஏ டூ த ஒர்க் இன் 24 days, பி வந்து கேட்டிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் எஃபிஷியன்சி மாடல்லே நம்ம பண்ணோம் அப்படின்னா 24 கொடுத்துருக்காங்க. அப்போ 120 எடுத்துப்போம். 120 கொடுத்தா ஏயோட எஃபிஷியன்சி 5, இது வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ பி வந்து எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது 15 தான் இருக்கணும். அப்போது இந்த இடத்துல 15 போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும், 20 வரும், கரெக்டாக. அதாவது 5 + B = 20, B = 15 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 120/15. 3 கட் பண்ணலாமா, 5 15, 4 3 12, 0 கட் பண்ணால் 8, ஆன்சர் 8 days, ஆப்ஷன் பி. ஸோ இப்படியே நீங்கள் பண்ணிடலாம். இன்னொரு டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, AB/A - B. ஸோ ஏயும் பியும் கொடுத்து A + B கேட்டால் AB/A + B, ஏயும் A + Bயோ இல்லைனா பியும் A + B தான் கொடுத்து அந்த ஏயோ பியோ எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறது 24 × 6 டிஃப்ரென்ஸ் என்னது 18, கட் பண்ணிங்கன்னா 1 6 3 18, 1 இது 8, ஆன்சர் 8 days. இந்த மாதிரினா நீங்கள் ஒரே லைனில் பண்ணிடலாம். ஓகே, இது பாருங்கள். ஏ கேன் ஃபினிஷ் ஜாப் இன் 6 days, பி கேன் ஃபினிஷ் ஜாப் 12 days. 2 பேர் சேர்ந்து எவ்வளோ பண்ணுவாங்க, 1 6 3 18, 1 4, ஆன்சர் 4 days. இது நம்ம AB/A + B ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணால் நீங்கள் இதை இப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏ வந்து 6, பி வந்து 12, ஒர்க் டன் 12ன்னு வச்சுக்கிறேன். எஃபிஷியன்சி இது 2, இது 1 கூட்டினா 3, 12/3 = 4 days அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்படியும் பண்ணலாம். ரெண்டில் நீங்கள்
எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள், ஷேரிங் வச்சு வரக்கூடியது. ஏபிசி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 5, 6, 12 டேஸ். இஃப் ஒர்க் டுகெதர் கம்ப்ளீட் ஃபினிஷ் செப்பரேட் ஷேர்ஸ். ஓகே, 27,000 ரூபாயை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஷேர் பிரிச்சுக்க பொறுத்தவரை எஃபிஷியன்சியை பொறுத்த ஷேர் பிரிப்பாங்க. ஓகேவா? அப்போ டைம் ரேஷியோ என்னது? 5, 6, 12. இப்போ எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? டைமோட இன்வர்ஸ் தான் எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஃபைன். இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன? ஒரு 60ன்னு வைப்போமா? 60ன்னு வச்சிங்கன்னா 60/5 12, 60/6 10, 60/12 5. அப்போ இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிரிக்க போகிறீங்க. ஸோ 10, 20, 27, மொத்தம் 27 பங்காக பிரிக்க போகிறீங்க. அதாவது 12x, 10x, 15xனா 27x = 27,000. அப்போ x = 1000. இது தெரிஞ்சுது அப்படின்னா 12K, 10K, 5K. அதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. 12K, 10K, 5K. ஓகேவா? ஸோ அதே சம்மு தான் 5, 8, 12 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 49,000. இது ஹோம்ஒர்க்காக பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறத சால்வ் பண்ணி கீழே கமெண்டில் பண்ணுங்கள். ஓகேயா? நெக்ஸ்ட்டு, A can do a job in 7.5 hours. B is 20% more efficient than A. How many hours does B alone do the same job சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணும்போது இப்போ ஏயோட எஃபிஷியன்சி தான் கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி வந்து B is 20% more than A கொடுத்துருக்காங்களா? ஏயோட எஃபிஷியன்சி நான் 100ன்னு வச்சுக்கிறேன். அப்போ பிக்கு 20% மோர்னா 120ன்னு வரும். அப்போ எஃபிஷியன்சியோட ரேஷியோ 100க்கு 120. இது என்ன எழுதலாம்? 5:6 எழுதிக்கலாமா? அப்போ டைம் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 5ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 6 அப்படிங்கிற டைம் வந்து 7.5 ஹவர் அப்படின்னா 15/2 நம்ம போட்டுக்கலாம். அப்போ 5 அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பண்ணிங்கன்னா x = உங்களுக்கு 6.25 அப்படிங்கிறது வரும். ஸோ 6.25 தான் ஆன்சர். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி வந்து ஆக்சுவலாக 6ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது தப்பு தான். ஸோ அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா 7.5 15/2 இருக்குது. இதில் 20%ன்னு பார்த்தீங்கன்னா 0.022 1.5 வரும். அப்போ 7ல் 1.5 கழிச்சா 6.5 போடுறாங்க. பட் அது கரெக்டு கிடையாது. இந்த மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் 6 1/4 தான் வரும். ஓகேயா? ஸோ அகெயின் ஒரு ஷேரிங் சம் நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். சேம் லைக் சால்வ் பண்ண ஆன்சர் வந்தோம். இதுவும் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. நான் ஒரு மாடல் சால்வ் பண்ணிட்டேன், டைம் இல்லை. ஸோ நம்ம ஒவ்வொரு மாடலையும் ஒரு சம் தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இது பாருங்கள், இது ஒரு நல்ல மாடல். பாபு கேன் வேவ் saree 24 days. ஓகே. ரமேஷ் twice as good as பாபு. ஓகே. both of them waving together. ஓகே. then how many days can complete the waving saree? இங்கே பாருங்கள். அப்போ பாபு 24 days ஒர்க் பண்ணுறாரு. ரமேஷ் twice as good அப்படின்னா பாதி நாள்லேயே முடிச்சிருவார் 12. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்டால் நான் AB/A+Bலேயே ஆன்சர் போட்டுருவேன். AB/A+B 3 12 36, இது 8. அப்போ ஆன்சர் 8 ஆப்ஷன் சி போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 24ங்கிறத ஒர்க் டனாக வச்சுக்கிட்டு இது 1 இது 2, அப்போ 24/3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 8. ஆன்சர் 8 நீங்கள் இப்படி கூட போடலாம். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ அண்ட் பி 2 பேரும், ஏ வந்து 25 நாளில் ஒரு ஒர்க்கு முடிப்பாராம். பி வந்து 50 நாளில் அதே ஒர்க்கை முடிப்பாராம். ஓகேவா? தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர். ஏ லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ். அப்போ கொடுத்துருக்காங்க ஏ தான் கேட்க போகிறாங்க. ஏ வந்து ரிலீவ் ஆகிட்டார். அண்ட் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 10 days. அப்போ பி ரிமைனிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கை மட்டுமே 10 days பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஏ லீவ். அதாவது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏ எப்போ லீவ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ரைட்டு தான். ஏஎம்இயும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம டைம் கொடுத்ததை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஸோ நான் 50 அப்படிங்கிறத நான் டோட்டல் ஒர்க் டன் எடுத்துக்கிறேன். பியோட எஃபிஷியன்சி 1, ஏயோட எஃபிஷியன்சி 2. அதாவது ஏ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுவார்.
பி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 10 நாள் பி மட்டும்தானே ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்னா 10 நாளைக்கு 10 ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? மொத்தம் 50 ஒர்க்கில் 10 ஒர்க் கழிச்சா மீதி 40 ஒர்க்கு. இந்த 40 ஒர்க்கை ஏ அண்டு பி 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 3 ஒர்க்கு முடிப்பாங்களா? அப்போ 40/3 என்ன வரும்? 1 3 3 மீதி 10 3 3 9 மீதி 1 அப்போ 1/3. அப்போ 13 1/3 டேஸ் ஆன்சர் சி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா கஷ்டம் கிடையாது, ஆக்சுவலாக ரொம்பவே ஈஸி தான். ஸோ தெளிவாக நீங்கள் பி 10 நாள் ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத மைனஸ் பண்ணாலே போதும், பெர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேயா? இந்த சம் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். ஏபி டுகெதர் 9 நாள். அப்போ ஏ ப்ளஸ் பி சேர்த்து 9 டேஸ், பி ப்ளஸ் சி சேர்த்து 12 டேஸ், ஏ ப்ளஸ் சி சேர்த்து 18 டேஸ். ஓகேவா? த ஃபஸ்ட் டே ஏபி, நெக்ஸ்ட் டே பிசி, தேர்ட் டேஸ். அப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸ் டேஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டேஸ் தே ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 12 18. அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுத்து வச்சிடலாமா? அப்போ என்ன 36ன்னு வச்சுருவோமா? 36. அப்போ 36 தான் டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கிட்டோம். இது 4 ஒர்க்கு பண்ணுவாங்க, இது 3 ஒர்க்கு பண்ணுவாங்க, இது 2 ஒர்க்கு பண்ணுவாங்க. அப்போ மொதல் நாள் 4 ஒர்க்கு, ரெண்டாவது நாள் 4 + 3 7 ஒர்க்கு, மூணாவது நாள் 7 + 2 9 ஒர்க்கு. அதான் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா 3 நாளில் 9 ஒர்க்கு முடியுது. அப்போ இன்ட்டு 4 போட்டால் 12, இன்ட்டு 4 போட்டால் 36. அப்போ 36 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா எனக்கு 12 டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நான் ஏன் இன்ட்டு 4 போட்டேன் அப்படின்னா ஸோ தட் என்னென்னா 3 நாளைக்கு 9 ஒர்க்கு, அப்போ 12 நாளைக்கு 36 ஒர்க்குன்னு நான் எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி 1 2 3ன்னு போட்டு எழுதுனா டைம் ஆகும். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த சம் நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். ஏ ப்ளஸ் பி டுகெதர் 24, ஏ அலோன் 72. அப்போ பி கேட்டிருக்காங்கன்னா அப்போது AB/A-B யூஸ் பண்ணி பண்ண முடியும். இதோ ஹோம்ஒர்க்காக போட்டு கீழே ஆன்சர் போடுங்க. 10 farmers can. ஓகே, அப்போ இது என்னென்னா ஒரு 10 விவசாயி 21 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அதே நிலத்தை 14 விவசாயிங்க செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஓகேவா? ஃபைன். சரி, இதை 2 வேலை நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா MDHW2 = MDHW1. இதில் போட்டோன்னா 1 1 1, இது 2 2 2. சேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் இது பண்ணிட்டாங்க. அப்போது men 1 10 ஒர்க்கர் 21 நாள் பண்ண ஒர்க்கும் 14 ஒர்க்கர் எத்தனை நாள் பண்ண ஒர்க்கும் சேம். இப்படி கட் பண்ணிங்கன்னா 3 21, 2 14, இது 1, இது வந்து 5. அப்போது உங்களுக்கு x = 15 டேஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உடனே ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழில் ஆக்சுவலாக தமிழில் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள்னு சொல்லிட்டு தமிழில் கேட்டிருக்காங்க. 15 நாட்களில் உழுது முடிப்பார்கள். ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள் 21 டேஸில் முடிக்கிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் எஸ். ஓகே, அப்போ ரெடியூஸ்டுன்னு கேட்டதுனால முன்னாடி 21 நாளில் பண்ணுவாங்க, இப்போ 15 நாளில் பண்ணுவாங்க. அப்போது 6 டேஸ் ரெடியூஸ். ஸோ இதில் வந்து தமிழில் கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ அதனால் கிளியராக இது பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபைன். இல்லை, இது என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா 10 farmers 21 நாளில் உழுறாங்க. அப்போ 14 farmers எத்தனை நாளில் உழுவாங்க அப்படின்னு கேட்டால் இப்படி டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடலாம். பட் நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆகும்போது டே டிக்ரீஸ் ஆகும். ஸோ தட் இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ அங்கே எக்ஸையும் 21ஐயும் மாற்றி போடணும். இது 2, இது 3, இது 1, இது 5. ஓகேவா? அப்போ x = 15ன்னு கிடைக்கும். ஸோ 2 மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். ஓகே, இந்த சம் பாருங்கள். A is twice as fast as B and A is thrice as fast as C. அப்போ A B C அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ C 1 இருந்தால் A வந்து 3. கரெக்டாக? இப்போ B வந்து அப்போ என்னவாக இருக்கும்? 1.5 இருக்கும். இப்போ என்ன இது ஃபுல் நம்பராக போடணும்னா இதை 2ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இது 6,
அப்போ இது 3 கரெக்டாக. அப்போ இந்த ரேஷியோவில் இருக்குது. ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இது என்னது, எஃபிஷியன்சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் ஒர்க் இன் 10 days, அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 9 ஒர்க்கு பண்ணுவாங்க கரெக்டாக. அப்போது 9 ஒர்க்கு பண்ணுறாங்க, 10 நாளில் பண்ணுறாங்கன்னா 90 ஒர்க்கு. 90 ஒர்க்கை இவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணால் 45 நாளில் ஒர்க் பண்ணிடுவார் கரெக்டாக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஐயா வணக்கம். ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை எஃபிஷியன்சியை நீங்கள் ஒழுங்காக எடுத்துட்டீங்க, உங்களுக்கு கான்செப்ட் தெரியுது. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சிங்கிறது தெரியுதுன்னா ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டிங்க, எஃபிஷியன்ட் டிவைட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஓகே. இந்த சம் பாருங்கள். ஏ ஒர்க் 5 times as fast as பி. அப்போ ஏ பி, அப்போ பி ஒரு ஒர்க்கு பண்ணால் இவர் 5 ஒர்க் பண்ணுவார். இது என்னது, எஃபிஷியன்சி. அண்ட் இஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் ஒர்க் இன் 40 days லெஸ் தேன் டேக்கன் பை பி. அப்படின்னா இவங்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ அவங்களோட 40 days கம்மியாக எடுக்கிறாங்க. அப்போது இது வந்து எஃபிஷியன்சி. அப்போ டைமு அப்போ 1:5 இருக்கும். இதை சும்மா 10 50ன்னு வச்சா கூட என்ன வந்துச்சு, ஆமாம் 40 நாள் கம்மியாக இருக்குது. சரி, ஃபைண்ட் த டைம் விச் தே கேன் கம்ப்ளீட் த ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ இது 10 50ன்னு வச்சுப்போமா. சரி, 50ங்கிற ஒர்க்னா வைப்போம். இதோட எஃபிஷியன்சி 1 5 மொத்தம் 6. அப்போ 50/6 என்ன வருதுன்னு பார்ப்போமா. 8 40, 6 48, 7 8 56. ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். அப்போ 8 6 48ன்னு வந்துட்டு 49 50 2/6. அப்போ 8 1/3ங்கிறது ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ சிம்பிள். ஸோ நீங்கள் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா. எஃபிஷியன்சி இன்வெஸ்ட் பண்ணால் டைம் வரும் அப்படிங்கிறது எடுத்திங்கனாலே போதும். இப்போ நீங்கள் கேட்பீங்க சார் அந்த கேப் கரெக்டாக வந்துச்சு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அப்போ டிஃப்ரென்ஸ் இது 5x இது 1x, டிஃப்ரென்ஸ் 4x ஈக்குவல் டு 50ங்கிற மாதிரி 40ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி கொடுத்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சும் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த சம்மும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஏபிசி கொடுத்துருக்காங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஏயோட ஷேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பீங்கள்ல, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏயோட எஃபிஷியன்சி என்ன, அப்போ டோட்டலில் ஏயோடது என்ன, இது டோட்டல், இது ஏ, இது மொத்த அமௌண்ட். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்டில் போடுங்க. இந்த சம் பாருங்கள். 15 சார்ட் பேப்பர் வந்து 50 கிராம் இருக்கான். அப்போ 2.5 கிலோவுக்கு எத்தனை பேப்பர் இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ 50 கிராம்ஸ்க்கு 15 சார்ட் பேப்பரு. இப்போ எத்தனை கிராம், 100 கிராம் 1000 கிராம். இது அப்போது 2500 கிராம். 2500 கிராம்ஸுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். 0 0 கட்டு 5 5 25 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 × 15. ஓகேவா. ஃபைன். அப்போ இதை பெருக்கினீங்கன்னா ஒரு 500 ஒரு 250 750 ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 750. ஸோ இது டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் நம்ம போடுறது. ஓகே. ஸோ இது பாருங்கள், இதே மாதிரி சம் நம்ம பார்த்துருக்கோம். பி அண்ட் கியூ டூ த பீஸ் ஆஃப் ஒர்க் 40 நாள் 60 நாள். அப்போ பி 40 நாளில் பண்ணுறாங்க, கியூ 60 நாளில் பண்ணுறாங்க. தே ஸ்டார்டட் டுகெதர், கியூ லெஃப்ட் ஆஃப்டர் சம்டைம்ஸ். கியூ வந்து லெஃப்ட். ஓகேவா. ஃபைன். அடுத்து பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 5 days. ஆஃப்டர் how many days from the start கியூ லீவ். அப்போ இதான் நான் சொன்னேன், கியூ எப்போ போனாங்கன்னா ஓகே தான், 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ஓகே தான். கரெக்டாக. ஃபைன். அப்போது இது என்ன பண்ணலாம், 60 40 கொடுத்துருக்காங்க, 120 வச்சுப்போமா. டோட்டல் ஒர்க் தான் 120. பியோட எஃபிஷியன்சி 3, கியூட எஃபிஷியன்சி 2. இப்போது 5 நாள் பி வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுடுவார். அப்போ பி ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணால் 5 நாளைக்கு 15 ஒர்க் பண்ணுவாரா. மொத்த ஒர்க்கு 120. 15 ஒர்க்கை பி மட்டும் பண்ணியாச்சுன்னா 105 ஒர்க் இருக்குது. இதை யார் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போது 21 நாளில் தான் இந்த 105 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. அப்போது என்ன அர்த்தம், 21 days அவங்க டுகெதர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 days யார், பி மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுதான் கணக்கு. அப்போ 21 நாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஸோ இதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து ஒன்று ஒன்றா வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் 120 எடுத்தோம், ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்டு எஃபிஷியன்சி. ஓகேவா. ஃபைன். ஓகே. இப்போ முக்கியமானது வந்து ஆண்ட் சம் அண்ட் ஆர் சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாய் ஆர் அ கேர்ள் சொல்லும்போது பாய்
ஈக்குவல் டு கேர்ள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி அண்ட் சொல்லும்போது பாய் அண்ட் கேர்ள் சொல்லும்போது இத்தனை நாள் கொடுத்துருப்பாங்க. அப்போ அகெயின் ஒரு ஈக்குவேஷனில் இத்தனை நாள் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 ஈக்குவேஷன் கிடைச்சாதான் ரெண்டையும் சால்வ் பண்ணி ஒரு பாய்ஸ் ஈக்குவல் டு கேர்ள் என்னங்கிறது நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது பாய் கேர்ள் மென்னு உமனு சில்ட்ரனு இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ இதை பொறுத்தவரை ஆர் சம் இருக்குது அண்ட் சம் இருக்குது. இந்த ஆர் சம்மை அண்ட் சம்மா மீன்ஸ் அண்ட் சம்மை ஆர் சம்மா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இத்தனை மென் இத்தனை நாளில் பண்ணுறாங்கன்னா இத்தனை மென் எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க, இதுதான் கொஸ்டின். ஸோ மென் அண்ட் டேயை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன அப்படின்னா மென் இன்க்ரீசஸ், உங்களுக்கு மென் இன்க்ரீஸ் ஆனால் டே குறையும்ல, அப்போ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி போடணும். அதை மட்டும் ஒரு சம்மில் பார்ப்போம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் நம்ம வந்து பார்த்துலாம். இங்கே பாருங்கள், 5 பாய் ஆர் 3 கேர்ள் கேன் டூ எ சயின்ஸ் ப்ராஜெக்ட் 40 days. அப்போ என்ன அர்த்தம்? 5 பாய் ஈக்குவல் டு 3 கேர்ள் ஈக்குவல் டு 40 days. ஓகேவா? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் 15 பாய்ஸ் அண்ட் 6 கேர்ள்ஸ்? 15 பாய்ஸ் அண்ட் 6 கேர்ள்ஸ் வந்து எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்று பாயை கேர்ளாக மாற்றணும், இல்லை கேர்ளை பாயாக மாற்றணும். இப்போது 15 பாய் ப்ளஸ் 3 கேர்ள்னா 5 பாய்ஸ், அப்போ 6 கேர்ள்னா 10 பாய்ஸா, அப்போ 10 பாய்ஸ் ஈக்குவல் டு 25 பாய்ஸ். இப்போ என்னென்னா 5 பாய்ஸு 40 நாளில் முடிக்கிறாங்க, 25 பாய்ஸு எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதுதான் கொஸ்டின்னு. கண்டிப்பாக கம்மியாகும். அப்போ இதை ஃப்ளிப் பண்ணணும். இங்கே 40 வரும், இங்கே எக்ஸ் வரும். ஓகேவா? இது 1, இது 5, இது 1, இது 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 days. ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆர்லாம் கொடுத்தா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கன்வர்ஷன். ஸோ ஆர் கொடுத்தா சிங்கிள் இது கொடுத்தாலே பண்ண முடியும். ஆனால் ஆண்டு கொடுத்தாங்கன்னா 2 ஈக்குவேஷன் போட்டு அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இந்த மாதிரி எத்தனை பாய்ஸ் ஈக்குவல் எத்தனை கேளுங்கிறது எடுக்கணும். அது எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது 2024 கேட்ட குரூப் 1 கொஸ்டின். இப்போ நம்ம சொன்ன பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பாருங்கள். 4 men complete work in 3 days. 3 women complete the work in 6 days. அப்போ which one of the following is not true? இதான் நியூ ட்ரெண்ட். ஓகேவா? இப்போ 4 men வந்து 3 daysல ஒர்க் பண்ணா, அப்போ இங்கே பாருங்கள், இங்கே இன்டு 3 12 men, இங்கே டிவைட் பை 3 1 day. ஏன்னா மென் இன்க்ரீஸ் ஆனால் டே குறையும். கரெக்டாக? இங்கே 3 நாள் இருக்குன்னா அங்கே 3 நாள் டிவைட் பண்ணணும். அப்போ 12 men 1 dayல ஒர்க் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. அப்புறம் 3 women வந்து 6 daysல ஒர்க் பண்ணால் இன்டு 6 18 women டிவைட் பை 6 1 day. அப்போ 18 women 1 dayல ஒர்க் பண்ணுவாங்க. ஆப்ஷன் டி கரெக்டு. இங்கே 8 men 6 women சொல்லியிருக்காங்களா? 4 men 3 daysனால் 8 women வந்து 1.5 days. 6 women 3 women 6 daysனால் 6 women வந்து 3 daysல வரும். கரெக்டாக? அப்போ 3 days 1.5 daysன்னு இருக்குது. 3 நீங்கள் ஒர்க்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, இது 2 கூட்டினா 3, 3ஆல் டிவைட் பண்ணால் அகெயின் 1 day தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு. அப்போ தப்பானது ஆப்ஷன் பி தான். ஸோ அதுதான் ஆன்சர். ஏன்னா 6 men 8 women எடுக்க முடியாது. பிகாஸ் 4 men 3 days தெரியும், 3 men 6 days தெரியும். இதை வச்சு மென்னையும் உமனையும் இதில் கம்பேர் பண்ணி ஒரே இதில் கொண்டு வர முடியாது. அதனால இது பண்ண முடியாது. போன இதில் வந்து அதுலேருந்து கொண்டு வர முடிஞ்சுது, அதனால் பண்ணிட்டோம். இதில் மாற்றி கொண்டு வர முடியல, அதனால் இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இந்த கொஸ்டின் பாருங்கள், 3 men 4 women earn 3780. ஓகே, 3 men + 4 women earn 3780 ஃபார் எத்தனை நாளைக்கு? 780 ஃபார் 7 days. அப்போ ஒரு நாளைக்கு 5 35 4 28 0. ஓகேவா? அடுத்து 11 men and 13 women earn 15,040 ஃபார் 8 days. அப்போ ஒரு நாளைக்கு 1 மீதி 7, அடுத்து 8 8 0. ஓகேவா? அப்போ இவ்வளோ அமௌண்ட் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க. இன் வாட் டைம் 7 men, கொஸ்டின் என்னது? 7 men + 9 women எவ்வளோ சம்பாதிக்கணும்? 12,400 சம்பாதிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை இங்கே வந்து 540 இருக்குங்க, 1880 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். சரியா? இப்போ ஈக்குவேஷன் 1 நான் வந்து 11 பெருக்கிக்கிறேன். ஸோ தட் எனக்கு
33 men plus 44 women is equal to 540 எவ்வளோ 5940. அடுத்து இது 3ஆல் பிரிக்கிறேன். 33 men plus 39 women is equal to 0. 24க்கு 4 மீதி 2, 24 26க்கு 6 மீதி 2 3 5. ஓகேவா? இதை டிஃப்ரென்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது போயிடும். மைனஸ் 5w is equal to 0 0 5 போயிடும். இதில் என்ன வரும் 3 வரும். அப்போ w is equal to எவ்வளோ வருது உங்களுக்கு 60ன்னு வருதா? ஃபைன். அப்போ w உமனுக்கு 60 ரூபா சம்பளம். இதை ஏதாவது ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் பண்ணுவோம். அப்போது 3 men plus 4 into 60 is equal to 540. அப்போ 3 men is equal to 24. அப்போ 540 மைனஸ் 240 அப்போ 300. அப்போ மென்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போது மென்னோட சேலரி 100 ரூபா, உமனோட சேலரி 60 ரூபா. இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இதானே கேட்டிருக்காங்க. அப்போ 7 into 100 ப்ளஸ் 9 into 60 ஈக்குவல் டு 700 ப்ளஸ் 54. இதை கூட்டினா 1240ன்னு வருது. ஓகேவா? இது 1 டே. நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 12400. இதை பார்த்தா எதாவது தெரியுதா? இன்ட்டு 10 போட்டிருக்காங்க. அதாவது 10 நாள் வேலை செஞ்சுருக்காங்க, 10 days. ஓகேவா? ஸோ இது கான்செப்ட் வைஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது கவனமாக படிச்சுக்கணும். ரைட்டா? இந்த சம் பாருங்க. 3 men 4 women 6 children working together finish a piece of work in 7 days. அதாவது 3 men 4 women 6 children 7 days ஒர்க் பண்ணுறாங்க. if each woman work twice as much work as men. அப்போது மென்னு twice as work, each woman works twice as much as men does அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஓகே, மென்னு ஒரு ஒர்க் பண்ணால் உமன் வந்து 2 ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கரெக்டு. அண்ட் ஈச் சைல்டு டஸ் half as much as one. அப்போ மென்னு ஒன்றுனா சைல்டு வந்து ஆஃப், அதாவது 0.5. இதை 1ன்னு வச்சா இதை 2ன்னு வைக்கலாம், இது 2ன்னு வச்சா இதை 4ன்னு வைக்கலாம். ரேஷியோ இது வந்து என்னது எஃபிஷியன்சி. how many women working together can finish 7 days work. அதாவது 7 டேயில் வந்து ஒர்க் பண்ணணும். how many women working together can finish the work in 7 days அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் how many womenன்னு கேட்டுட்டு இங்கே டேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 men 4 women 6 children சேர்ந்து 7 நாள் பண்ணுற ஒர்க்கை இந்த மாதிரி மென் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, உமன் 2 ஒர்க் பண்ணுறாங்க, சைல்டு வந்து அரை ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா 7 நாளில் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை உமன் ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு அப்போ இவங்களுக்கு நம்ம ரேஷியோ எடுத்துட்டோம்ல, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இது அப்படியே இதை 1 2 அரை அப்படியே பண்ணிக்கலாம். அப்போ 3 into 1 ப்ளஸ் 4 into 2 ப்ளஸ் 6 into 0.5, அதாவது 1/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 + 8 + 3 கிடைக்கும். அதாவது 6 14 ஒர்க்கு. 14 ஒர்க்கை 7 நாளில் பண்ணுறாங்க. ரைட்டா? இவ்வளோ பேர் சேர்ந்து 14 ஒர்க்கை 7 நாளில் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 28க்கு 8 மீதி 2 98 ஒர்க்கு. அதாவது 98 ஒர்க்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 98 ஒர்க்கை 7 நாளில் பண்ணணும். 98 ஒர்க்கை 7 நாளில் பண்ணணும். அதாவது உமன் இன்டு டே இப்படி தான் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல உமன் இன்டு 2 பண்ணுறாங்களே, ஒரு உமன் 2 ஒர்க் பண்ணுறாங்களே. அப்போது உமன்ஸ் ஈக்குவல் டு 98/2 into 7. இதை கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 14, அதில் பார்த்து 7 வரும். அப்போ 7 உமன் பண்ணால் அந்த ஒர்க்கை முடிச்சிடும். ஆக்சுவலாக 7 உமன் வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7. ஸோ இது அகைன் ஒரு டைம் பார்த்துவாங்க. ஜஸ்ட்டு இந்த ரேஷியோ அதில் போட்டுட்டு வர வேல்யூ வச்சு எத்தனை ஒர்க்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த ஒர்க்கை உமன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் 7 நாள், இது 7 days. ஓகேவா? ஸோ கட் பண்ணும்போது யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம வந்து செஷன் 9 பார்த்துட்ருக்கோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க். ஸோ அதில் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. மீதான கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். அண்ட் இன்னும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதாக ரிவைஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதனால் டைம் கிடைக்கும்போது வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்டில் அது கண்டிப்பாக வந்துடும். ஸோ வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன், டெலகிராம் ஃபாரம் நமக்கு இருக்குது. ஸோ ஐயப்பன் சார் ஆப்டிடியூட். ஸோ இதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கேன் டிஸ்கட்
ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ எஸ் ஆல் தி பெஸ்ட். விஷுவல் சக்ஸஸ். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த குளித்தரும். புட் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் கிவ் த சக்ஸஸ். ஓகே? ஸோ தேங்க்யூ எஸ் ஆல் தி பெஸ்ட்.